கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு தேவனுக்கு பிரியமான ஆராதனை. இன்றைய தியான வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. தியானம். அக்காலத்திலே தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திற்குள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். தேவனுடைய முன்குறித்த காலம் வந்தபோது தேவனுடைய தாசனாகிய மோசே வழியாக தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்க சித்தம் கொண்டார். மோசையானவன் கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திற்கு சென்று தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய தேவ ஜனங்களை அனுப்பிவிடு என்று கூறினான். பார்வோன் மோசையை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு எகிப்து தேசத்திலே பலியிடுங்கள் என்றான். பிரியமானவர்களே, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அப்படியானால் பார்வோன் கூறியதைப் போல அவர்கள் அடிமைகளாக இருக்கும் எகிப்து தேசத்திலேயே ஆராதனை செய்தால் என்ன? மோசே பார்வோனை நோக்கி, அப்படி செய்யத்தகாது. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் இந்த தேசத்தின் அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே. நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். ஆம், அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய விருப்பப்படி அல்ல, மற்றவர்களை பிரியப்படுத்தும்படியும் அல்ல. தேவனாகிய கர்த்தருக்கு சுகந்த வாசனையான துதி ஆராதனையை நாம் எடுக்க வேண்டும். இந்நாட்களிலே நாங்கள் ஆராதனை செய்கின்றோம் என்று பலர் பலவிதமான ஆராதனையை நடப்பிக்கின்றார்கள். அன்றைய நாட்கள் பழைய ஏற்பாட்டின் காலம், இது புதிய ஏற்பாட்டின் காலம் என்று கூறிக்கொள்கின்றார்கள். அது உண்மை. அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அருவருப்பானவைகளை தேவனுக்கு பலியிட்டு ஆராதிக்க முடியாது. புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே அருவருப்பானவைகளை செய்து ஆராதிக்க கூடுமோ? நாம் கிருபையினாலே பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை நம்முடைய ஆசை இச்சைகளை நடப்பித்து அதை நியாயப்படுத்துவதற்கு பயன்படுத்தலாகாது. தேவனை ஆராதிக்கின்றவர்கள் பயபக்தியோடு தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எனவே நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை ஆராதிப்போமாக. ஜெபம் செய்வோம். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு என்னை வரவழைத்த தேவனே, சுயாதீனம் உள்ளவனென்று நான் விரும்பிய பிரகாரமாக உம்மை ஆராதிக்காமல் பயபக்தியோடு ஆராதனை செய்ய வழிநடத்துவீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.